இன்னைக்கு பாலியல் குற்றங்கள் ஏன் நிகழுதுன்னா நம்ம சொல்கிறோம் குற்றம் ஐயோ நீங்கள் என்ன டேபூஸ் வச்சுருக்கீங்க, உங்கள் குழந்தையோட என்ன உரையாடுறீங்க, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய எழுத்துக்களில் கடுமையான விமர்சனத்துக்குள்ளான எழுத்து இது? நான் இந்தியா டுடேல வந்து என்னோட கதை ஒன்று வெளியாச்சு. இந்த யூனிவர்சிட்டிஸில் பிஹெச்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி வாங்குறாங்க, அந்த கைடுலாம் எப்படி வந்து ரூபாயாகவும் பெண்கள்லாம் செக்ஷுவலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க பிஹெச்டிக்கு. அங்கே இயங்கக்கூடிய ஆசிரியர் சங்கங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு மௌனித்து ஏன் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் சிண்டிகேட் செனட் மெம்பர்ஸாக இருக்காங்க, பட் தே டோன்ட் ரைஸ் அ வாய்ஸ். ஏன்னா நாங்கள் இடதுசாரி பின்னணியில் உள்ள ஒரு குடும்பத்துலேருந்து என் தந்தையெல்லாம் வந்ததுனால ஒரு கட்டத்தில் நான் அவங்களே கேள்வி கேட்குற மாதிரி கதை எழுதினேன். அப்போ அந்த கதை மிகுந்த விமர்சனத்துக்குள்ளாச்சு. என்னோட கையை வெட்டிடுவேன்னு கூட எனக்கு அழைப்புகள்லாம் வந்திருக்கு அந்த காலம். அப்போ இந்தியா டுடேலேருந்து அந்த ஆசிரியர் வந்து இந்தந்த மாதிரியெல்லாம் இங்கே ஊழல் நடக்குதுங்கிறத அவங்க கவர் ஸ்டோரியாக போட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்குது இந்த ரைட்டருக்கு அப்படிங்கிறத போட்டாங்க 90ஸ்ல. ஸோ அது ஒன்று. அப்புறம் நிழல் இரவுன்னு ஒரு நாவல் எழுதியிருக்கேன். அது வந்து கிறிஸ்தவ பின்னணியில் இருக்கக்கூடிய சாதியம், அப்புறம் அந்த கோவில் நிர்வாகங்கள் சம்பந்தமான அரசியல், அதுவும் நிறைய எதிர்ப்புகளை வந்து சம்பாதிச்சுது. இதெல்லாம் பேசக்கூடாது அப்படி. கருத்துரிமைங்கிறது வந்து இல்லை. கருத்துரிமையை மதிக்கக்கூடிய மனிதர்களும் இல்லை. கருத்துரிமையே இல்லைன்னு சொல்கிறத விடவும் அதை மதிக்க நான் சொல்கிறது உங்களுக்கு ஓப்பா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நானும் நீங்களும் ஒரே வீட்டில் வசிக்கலாம், ஒரே சாப்பாடு சாப்பிட்லாம், நம்ம பயணப்படலாம். ஆனால் அந்த அனுபவத்துக்குள்ளே போகிறதுக்கு யாருக்கும் இல்லை. நீ வந்து கமல் ரசிகரா, நான் ரஜினி ரசிகர், எனக்கும் உனக்கும் ஆகாது. அதான்.